நல்ல ஒரு சுவையான மோர்க்குழம்பு தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு பருப்பு வடை சேர்த்து மோர்க்குழம்பு செஞ்சுருக்கிறேன். மோர்க்குழம்புல எல்லாருக்கும் வரக்கூடிய காமன் மிஸ்டேக் வந்து அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி தான். ஒன்று தண்ணியாயிடும், இல்லைன்னா நம்ம இந்த அரைச்சி சேர்க்குற மசாலாவில் இந்த பருப்பும் அரிசியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா கூட குழம்பு ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும். அந்த ரெண்டும் இல்லாமல் நல்ல ஒரு பதத்தில் மோர்க்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. மோர்க்குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் துவரம் பருப்பும் 1 டீஸ்பூன் அரிசி, அது ரெண்டையுமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதை தவிர ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை மல்லியெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தவிர நல்ல ஒரு 2 கப்பு தயிர், நல்ல கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்ல மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தயிரை இந்த மாதிரி மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் அந்த தேங்காய், பச்சை மிளகாய் அதையெல்லாம் சேர்த்து அந்த மசாலா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த தயிர்லேருந்து கொஞ்சமாக நம்ம ஒரு அரை கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மசாலா கரைச்சிட்டு வேணும்னா இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் நான் இதில் சேர்த்துருதேன். இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம தயிர் சேர்க்கலாம். அதனால் நம்ம எடுத்து வச்சிருந்தையும் சேர்த்துருவேன். அந்த தயிர், அந்த மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நான் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் வந்து மோர்க்குழம்புக்கு வந்து பருப்பு வடை செஞ்சு வச்சுருக்கேன், அதுதான் இதில் சேர்க்க போகிறேன். இது ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் நான் வந்து இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மோர்க்குழம்புல நம்ம வடையை தவிர வெண்டைக்காவும் போடலாம். வெண்டைக்காவை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு போடலாம். சேம்பாங்கிழங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி சேர்க்கலாம். வாழைத்தண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு சேர்க்கணும். ஏன்னா இந்த குழம்பை நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம்னா அந்த மோர்க்குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இது நல்லா பொங்கி வரும்போதே 3 தடவை பொங்கி வரும். அந்த பொங்கி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், 2வது தடவை இதே மாதிரி பொங்கி வருது. இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்ல ஒரு கிண்டி விட்டுறணும். 3வது தடவை பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3 தடவை மோர்க்குழம்பு பொங்கி வந்துடுச்சு. இப்போ நான் மல்லியில் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிசும் சேர்த்துடலாம். இதில் தாளிசும் சேர்த்துருவேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுட்டு இருக்கிறேன். இதை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் சேர்த்து தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக தாளிச்சுட்டுக்கலாம். இப்போ இதில் வடையும் நம்ம சேர்த்துடலாம். நல்ல ஒரு சுவையான மோர்க்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வடை நல்ல ஊர்னவனே சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த மோர்க்குழம்பை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.